3000 நான் அதுக்கு துணி வாங்கி தைச்சுப்பேன். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, போன மந்த் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்ணாரப்பேட்டை போயிருந்தேன். வண்ணாரப்பேட்டையை வந்து வாஷர்மேன்பேட்டைன்னு சொல்லுவாங்க. போன மந்த்தே இந்த வ்ளாக் அப்லோட் பண்ண வேண்டியது, நான் அப்படியே எடிட் பண்ணாமல் வச்சதுனால இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். கொன்றுவேன். எது சொன்னேன்? இந்த சாரியோட ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1000 rupees சொன்னாங்க. வண்ணாரப்பேட்டையில் வந்து சாரியோட ரேட் கம்மியாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ரேட் கம்மியாக இருந்த மாதிரி தோணவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து வெளியே பார்க்க வேண்டாம், வீராஸ் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ வீராஸில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதிலே வந்து நான் ப்ரைஸ் டேகோட காமிச்சிருப்பேன். இது வேண்டாம், இது நல்லா இருந்தது. இது காட்டுங்க, எனக்கு வாங்கிடலாமா? வீடியோல போட்டாங்க. நல்லா இருக்கு, சாஃப்டா. ஆனா அதை விட இதான் எனக்கு ரொம்ப இதான் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. 600 இது. இதான் ப்ளவுஸ். அதே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அழகா இருக்கு. இது நல்லா இருக்கு தோப்பு. இப்போ இது வேணும்னா எத்தனை பீஸ் கிடைக்கும்? ஒயிட் கலர் எவ்வளோ வருது இது? 725. அழகா இருக்கு. இந்த மாதிரி சாரி, இந்த சாரி பாட்டு ஷிபானி அது ரெண்டு ஒன்று தான். சூப்பர் இல்லை? ஆமா, நல்லா தான் இருக்கு. அனுஷ்யா இது மட்டும் கொஞ்சம் எடு. அனுஷ்யா, திஸ் இஸ் ஃபார் யூ. நல்லா இருக்கு. ஒயிட் எவ்வளோ இது? 8000. ஒன்லி 8000. ஸ்டோன் எல்லாமே கோல்ட். சாரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதோட நீ ப்ளவுஸ் தனி ரேட். ப்ளவுஸ் தனி ரேட்டு. ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் அதே ரேட்டு. $1,480. ஆனா செம்ம கலர். மேரேஜ்லாம் போட்டோக்கெல்லாம் சூப்பர். செம சாஃப்டா இருக்கும். இது சாஃப்டா இல்ல. எவ்வளோ வருது? ஆமா, இது சாஃப்டா இல்லைண்ணா. 5000. இது ஃபுல்லா பட்டுக்கா. அது ஃபுல்லா 1060. ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க அப்படியே. சரி மாடல். ப்ளவுஸ்க்கு டிசைன் இருக்கு. அது பால் மாதிரி இருந்ததேக்கா. இது மடிப்பு நிக்கும்ல, அண்ணா அப்படியே நிக்கும். அது வேண்டாம். வேண்டாம். இந்த பிங்க் பின்னாடி ஒன்று இருந்தது.
டார்க்கா இருக்குல்ல டார்க்கா இது எவ்வளோ அக்கா வெயிட் இது க்ரீனோட ரேட் காட்டுங்க 1450 இந்த saree வந்து நல்லா கிராண்ட் லுக்கில் இருந்தது. ரேட் வந்து 2850 போட்டிருந்தது. ஸோ நம்ம ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் எடுக்கணும், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபேன்சி சாரீலாம் வந்து வீராஸில் வந்து ரேட் கம்மியாக தான் இருந்தது. ஃபேன்சி saree வந்து 750லேருந்து கூட இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே 1000 மேலே 2000 அது மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ரேட் ஓகேவாக தான் இருக்குது வீராஸில். ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே உள்ள ஷாப்லலாம் பார்த்தோம், அங்கே வந்து ரேட் அதிகமாக இருந்தது. சரி வீராஸில் வந்து பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனா செம்ம கலர் போட்டோக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. செம சாஃப்டா இருக்கும். இது சாஃப்டா இல்ல. எவ்வளவு வருது? ஆமா இது சாஃப்டா இல்லனா 5000. இது ஃபுல்லா பட்டுதா? சைஸ் என்ன சைஸ் தெரியல. கலர் எடுத்து தருவீங்களா? மிக்ஸ் கலரா வராதுல்ல? மிக்ஸ் கலரா வராது. அக்கா சைஸ் கேக்குறாங்க அக்கா. மல்டி கலர். மல்டி கலர். எனக்கு அது காமிங்க. இந்த மாதிரி இல்லையா அது? இப்படி இருக்குமோ? எல்லாம் ஒரே தான். ஓகே ஓகே. நல்லா இருக்கு ஷிபானி. 100 ரூபாய் பரவாயில்லை. இந்த கடையில எவ்வளவு நீங்க போடலாம். இது வேற இது வேற மாதிரி இருக்கு. இது ஒண்ணு தான். ஓகே. एक्चुअली எல்லாமே மிக்ஸி கீழ போட்டு டமால் டுமால் தான். இது யார் வாங்குனா? ஒரு வளையம் நல்லா இருக்கு இந்த கலர் பிராண்ட் இல்ல. லைட் கலர். ஐயா. ஷிபானிகா இது சொல்றதா கரெக்ட். அது கூட சின்ன பெருசு இதாண்டி எவ்வளவு கரெக்ட். குழந்தை போடுறது ஒரு காலத்துல கை இப்படி தான் இருந்தது. அதான் உங்களுக்கு என் குழந்தைக்கு வேணும். ஓ அதனால தான் சைஸ் கேட்டாங்க. ஓ நீங்க இவ்வளவு இந்த கடையில் வெளியிருந்து பார்க்கும்போது டாப்ஸ்லாம் 99 rupees 115 போட்டிருந்தது. சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனோம். இது இருக்கா தெரியுமா ஒருத்தி? இது 3000 நான் அதுக்கு நான் துணி வாங்கி தச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கடையில் வந்து வெளியே போட்டிருந்தாங்க டாப்லாம் வந்து 2 எடுத்தா 250, அப்புறம் வந்து பசங்களுக்கு 2 ஷர்ட் எடுத்தா 500ன்னு. சரி டாப்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். இதில் இருக்க எந்த டாப் எடுத்தாலுமே வந்து 2 டாப் வந்து 250. ஓபன் பண்ணிக்கலாம் வெச்சு பாருங்க. இந்த கலர் அது நல்லா இருக்கு. காட்டன் மாதிரி நல்லா இருக்கு. இது எடுத்துக்கோ. சாதா காட்டன் கிடையாது. போங்க போங்க போங்க
எடுத்துக்கோ. வேற ஏதாவது சாரி எடுத்துக்கோ. ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டில் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க ஷாப்புக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைலும் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி இங்கே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இங்கே வந்து ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் வந்து வீராஸ் மாதிரி அவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். வண்ணாரப்பேட்டையில் எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது வீராஸில் வந்து ரேட் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த கலர் எடுத்தாலும் இந்த தாவணி மாடல். ஆமா அதனால தானே இருக்கு. தாவணி அவகிட்ட தாவணியே இருக்காதுல. அது கீழ ஒண்ணு நீ பாரு. அதான் சொல்றேன். இந்த பேக். அந்த கோல்டன் பாரு. சேல்ஸ் பண்றாங்க. இது சாஃப்ட்வேர் ஓகே. இது ஆஹா இது ஆஹா அப்ப அதுக்கு தாங்க பாக்குறோம். சரி நாங்க ரெண்டு மூணு பிடிச்சது எல்லாமே போட்டோ எடுத்துட்டோம்னா எல்லா மாடலும் வச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டா பேசாம அந்த கிரீன் தயவு செஞ்சு எடுத்துரு. அது நானே சொல்வேன். அவ தக்க போனாட்டி இல்ல இன்னும் இரு போட்டோ எடுங்க. கிரீன் தான். இல்ல சில்வர் மாடல் மட்டும். இது நல்லா இருக்குடி. அது மட்டும் எடுங்கம்மா. இது மட்டுமா? அது இது மாதிரி சூப்பரா இருக்கு. ஆனா இது எவ்வளவு ரேட்னா வரும்? நான் இங்க 1650 ரூபாய் வைக்கிற மாதிரி சார். ஐயோ நான் 1000 ரூபாய்க்குள்ள தான் காட்டுங்க. இதோட அதிகம் ரேட். இது சில்வர் வாங்க வேணுமா வேணுமா அழகா எடுத்து வச்சு கிடைக்கும். எங்க போனாலும் இதுலயே போட்டோ எடு. ஓகேனா? ரொம்ப சாஃப்ட். இது ஏ கையெடு. நம்ம கிரீன் எல்லோ இத தவிர்த்து ஜோதிகா சாரி அது சொல்லிட்டேன்ல உங்களுக்கு கட்டுற மாதிரி. அதெல்லாம் இருக்குதா? பர்த்டே ட்ரெஸ் எடுத்த மாதிரி. ஆமா எனக்கு இந்த கலர் அதுல இருந்து இது எடுக்கலாம். இது வேற பேட்டர்ன். பார்க்கலாமா கொஞ்சம் இது கேன்சல் போட்டுக்கலாமா? இது மாதிரி சாரீ பேட்டர்ன் எல்லாமே வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1650 சொன்னாங்க. எங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சாரீஸ் வாங்கினா ரேட் கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 1100க்கு தருவாங்க, அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.